وَإِنْ أَصَابَتْهُ ضَرًّا அவனுக்கு கஷ்டம் ஏற்பட்டால், துன்பம் ஏற்பட்டால், பிரச்சனை ஏற்பட்டால், சபர அவன் பொறுமை செய்வான். ஃபகான கைரன் லஹு அது அவனுக்கு நலவாக ஆகிவிடும். அப்ப கஷ்டத்துல கைர் இருக்குன்னு நல்லா சொல்றான். நம்ம என்ன சொல்லுவோம்? பாய் எனக்கு கஷ்டம் வந்திருக்குது பாய், சரியான கஷ்டமா இருக்குது, சரியான கஷ்டமா இருக்கு, ஒண்ணுமே செய்ய முடியல, அப்படி நம்ம வருந்துவோம். மனித இயல்பு. ஆனா அல்லாஹ் கஷ்டத்துல கைர் இருக்குதுன்னு சொல்றான், மூமினுக்கு இருக்குதுன்னு சொல்றான். அது மூமினை தவிர வேறு யாருக்கும் சாத்தியமில்லை என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப எனவே وَإِنْ أَصَابَتْهُ ضَرًّا صَبَرَ فَكَانَ خَيْرًا لَهُ அப்ப பொறுமை செய்தால் அது அவனுக்கு நலவாக ஆகிவிடும். இப்ப நாங்க இந்த பொறுமை செய்தால் அவனுக்கு அது நலவாக ஆகிவிடும் இந்த பகுதியை நாங்க பார்ப்போம். அப்ப இந்த பகுதியில இருந்துதான் நாம் அல்லாஹ்வினுடைய உதவியை பெற முயற்சிக்க வேண்டும். இந்த சபர் பொறுமை என்பது அஸ்ஸபர் அன்-நஸ்ர் மஅஸ்-ஸபர் இதுதான் பொதுவாக குர்ஆன் ஹதீஸினுடைய சாறு. அன்-நஸ்ர் உதவி என்பது பொறுமையோடு இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய உதவி என்பது எதோடு இருக்குது? பொறுமையோடு இருக்கிறது. அப்ப எனவே ஒரு மனிதன் வாழ்க்கையின் அல்லாஹ்வின் உதவியை பெறுவதற்கு இரண்டு அடிப்படைகள் இருக்கிறது. இந்த இரண்டு அடிப்படைகளுக்குள் எல்லாமே வந்துவிடும். அது எப்படி வருங்கிறது நம்ம பார்க்கலாம். அப்ப என்ன ரெண்டு அடிப்படை? ஒன்று ஷுக்ர், அடுத்தது சபர். இப்ப நாங்க பார்க்க போறது சபரை பத்தி. சில வரக்கூடிய காலங்களில் சுக்ரை நாங்க தனியாக பார்க்கலாம். அப்ப இந்த சபரை பத்தி அல்லாஹ் தஆலா மிக அழகா குர்ஆன்ல சொல்றான். நிறைய இடங்கள்ல இமாமுனா அபு அப்துல்லா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். இமாமுனா இப்னு கைம் அல்-ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது உத்தத்துஸ் ஸாபிரீன் வ தஹீரத்துஷ் ஷாக்கிரீன் என்ற நூல்ல சொல்றாங்க, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 90 இடங்களில் இந்த பொறுமையை பற்றி சொல்கிறான். 90 இடங்களில இந்த பொறுமையை பற்றி பேசுகிறான். சில அறிஞர்கள் 100க்கும் மேற்பட்ட இடங்கள் என்றும் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இது அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கருத்து. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். வஸ்தஈனு அல்லாஹ் சொல்ற அற்புதமான ஒரு வாசகம் இது. நீங்க பொறுமை செய்யுங்க நல்லா சொல்ல இல்லை. அல்லாஹ் பொறுமையை பற்றி பேசுகின்ற இடங்களில் முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் இணைச்சு பேசுகிறான். இந்த இடத்துல அல்லாஹ் இஸ்திஆனாவை சொல்கிறான். ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வந்தா பொறுமை செய்யணும். அந்த கஷ்டம் நீங்கிறதுக்கு அவன் என்ன செய்யணும்? அந்த பொறுமையோடு அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். அல்லாஹ் அதான் சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم. யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அந்த நஸ்தஈன் என்பதை அல்லாஹ் தஆலா தொழுகையில நாங்க யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று நாங்க கேட்கிறோம். அல்லாஹ் சொல்கின்றான், வஸ்தஈனு நீங்கள் உதவி தேடுங்கள். முதலாவது சொல்ல பிஸ்ஸப்ர், ஏன்னா பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள். அதே மாதிரி தொழுகை கொண்டு உதவி தேடுங்கள். பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள் என்றால் பொறுமையாக இருக்கின்ற ஒரு மனிதனிடத்தில் தான் தொழுகை சரியாக இருக்கும். அது எப்படி என்பதையும் நாம் பார்க்கலாம். பொறுமையோடு இருக்கின்ற மனிதன் அவரிடத்தில் தான் தொழுகையும் சரியாக இருக்கும். எனவே தான் அல்லாஹ் சொல்கின்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் وَإِنَّهَا لَكَبِيرَةٌ إِلَّا عَلَى الْخَاشِعِينَ அது பயபக்தியோடு உள்ளச்சத்தோடு வாழ்பவர்களை தவிர வேறு யாருக்கும் அது சிரமமாகத்தான் இருக்கும். وَإِنَّهَا لَكَبِيرَةٌ إِلَّا عَلَى الْخَاشِعِينَ பயபக்தியோடு குஷூஅ் உள்ளச்சத்தோடு இருக்கின்ற மனிதர்களை தவிர ஏனைய மக்களுக்கு அது சிரமமானது, கஷ்டமானது, ஒரு பாரமானது, சுமையானது. அப்ப அல்லாஹ் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். அப்ப இந்த பொறுமை ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அது எந்த கட்டத்தில் வர வேண்டும், எப்படி வர வேண்டும், எப்படி நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த பொறுமையின் மூலமாக உதவி தேடுவது என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் நாம் அல்லாஹ்விடத்திலே பொறுமையின் மூலமாகவும் உதவி பெற முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது முதலாவதாக அல்லாஹ் சொல்கின்ற விஷயம். அப்ப வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் தொழுகை பொறுமை, பொறுமை தொழுகை, இந்த ரெண்டையும் பிரிக்க முடியாது.
இந்த ரெண்டும் இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில். ஏனென்றால் அஸ்ஸலா என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் பிரதானமான ஒன்று. சபர் என்பது மூமினை அலங்கரிக்கக்கூடிய நற்பண்புகளில் முதன்மையானது. எனவே இரண்டையும் அல்லாஹ் சேர்க்கிறான். மனிதர்கள் வாழும் பொழுது சபர் தேவை, மனிதர்கள் அல்லாஹ்வோடு வாழும் பொழுதும் சபர் தேவை. பண்பாடுகளில் சிறந்தது சபர், பொறுமை. அதே போன்று இபாதத்துக்களில் சிறந்தது ஸலா. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க இதன் மூலமாக உதவி தேடுங்க. தொழுதேன் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினேன், உதவி தேடினேன். நான் பொறுமையாக இருக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன், உதவி தேடுகிறேன். பொறுமைக்கு பின்னால் நிச்சயமாக வெற்றி உண்டு. பொறுமைக்கு கூலி சுவனம். பொறுமையாளர்களுக்கு கூலி வரையறுக்கப்படவில்லை. ஏன்னா அல்லாஹ் தாரது உயர்ந்த கூலி. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா அடுத்ததாக சொல்கின்றான். எப்படி சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறைவிசுவாசிகளே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. அதே வாசகம் தான். ஆனால் அல்லாஹ் கடைசியில சொல்றது வேற. அங்க வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். இங்கு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இறைவிசுவாசிகளே இஸ்தஈனு, உதவி தேடுங்கள், பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும். ஏனென்றால் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றது, அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அது எப்படி அல்லாஹ் இருக்கிறான்? அல்லாஹ் பொறுமையாளர்கள், இந்த மஅய்யத்துல்லாஹ், அல்லாஹ்வோடு வாழுதல், அல்லாஹ்வோடு இருத்தல் என்பது, இந்த தன்மை ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருக்க வேண்டும். தனிமையில் அல்லாஹ்வோடு வாழ்கிறேன், எந்த பிரச்சனை கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ்வோடு வாழ்கிறேன். இந்த உலகத்துல யாரையுமே நம்பி ஒரு முஃமின் வாழ மாட்டான். அல்லாஹ்வின் மீது மட்டும் அவனுடைய நம்பிக்கையை வைத்திருப்பான். எந்த கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ்வை சார்ந்திருப்பான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் கேட்பான். அல்லாஹ்வோடு அவன் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அதே மாதிரி கையேந்தி கேட்டு நீங்க ஒவ்வொரு தடவையும் கையை அவன் பால் உயர்த்துகின்ற பொழுது அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். நீங்க கேட்டது கிடைக்கிறதோ இல்லையோ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கேட்பதால் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். நம்முடைய இலக்கு நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்வதல்ல, நம்முடைய இலக்கு அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது. நாம் கேட்பதனால் அல்லாஹ் திருப்தி அடைகிறான், சந்தோஷம் அடைகிறான் என்றால் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நான் கேட்கின்ற விடயம் அந்த நேரத்தில் கிடைக்காவிட்டாலும் நான் கேட்பதை விட பல கோடி மடங்கு சிறந்தது. குறித்த நேரத்தில், கிடைக்க வேண்டிய நேரத்தில் அல்லாஹ் தருவான். அது உங்களுடைய பிரார்த்தனையின் காரணமாக. பிரார்த்தனை கேட்ட நேரத்தில் அது உங்களுக்கு தெரியாது அது கிடைக்குமா கிடைக்காதா என்று. கேட்பது எங்களுடைய கடமை. தருவான். அது எப்பொழுது தருவான், எப்படி தர வேண்டும், எந்த கோணத்தில் தர வேண்டும், எந்த இடத்தில் தர வேண்டும், எந்த சந்தர்ப்பத்தில் தர வேண்டும், எப்படி தர வேண்டும், எதை தந்தால் உங்களுக்கு பொருத்தம் என்பதெல்லாம் அது எமக்கு தெரியாது. இன்றைக்கு சரியா படுறது நாளைக்கு பிழையாப்படும், இன்றைக்கு சரியா படுறது எங்களுக்கு நாளைக்கு பிழையாகப்படும். ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும் இன்றைக்கு உனக்கு இது சரியா பிழையா, நாளைக்கு அது உனக்கு சரியா பிழையா. என்ன அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுமையோடு வாழுகின்ற மனிதன் அந்த அல்லாஹ்விடம் உதவி தேடுகின்ற அந்த பகுதியிலே அவன் பொடுபோக்காக இருக்க மாட்டான். அந்த மஅய்யத்துல்லாஹ் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் இருந்தால், அல்லாஹ் தஆலா மஅ என்று சொன்னால் உடன் இருப்பான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய செயல்களில் அல்லாஹ்வுடைய வல்லமை குத்ரத்தை புரிந்து அவன் செயல்படுகின்ற தன்மை வெளிப்படும். அப்ப அதுல பொறுமை தேவை. பொறுமை இருந்தால் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம், அல்லாஹ் என்னோடு இருந்தால், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான், நான் ஒவ்வொரு விடயத்திலும் எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்ற ஒரு மனிதன் அந்த மஅய்யத்தை தேர்ந்தெடுப்பான். அதை புரிந்து கொள்வான். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். அந்த வார்த்தை அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். எந்த கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், துயரம் வந்தாலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். அல்லாஹ் எனக்கு நிச்சயமாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் என்னை கைவிட மாட்டான் என்ற அந்த உணர்வு அந்த மனிதனிடத்தில் இருக்கும். அது அல்லாஹ் சொல்றான், நீங்க தேடுங்க, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. அப்படி தேட 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 அல்லாஹ்வின் பால் நீங்க போய்கொண்டே இருக்கிற நேரம், நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில அவனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது
அல்லாஹ் உங்களோடு இணைந்து கொள்கிறான். அப்படி என்றால் அவனுடைய உதவியால் உங்களோடு இருந்து கொண்டே இருப்பான். அப்ப இஸ்தைனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, விளைவு இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் சாபிரீன்களோடு இருப்பான். அப்ப எனவே